நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையலினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் தட்சிணாயன காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி காரியங்கள் நாம் பண்ணணும் முதல்ல. ஏன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது, உத்ராயண புண்ணிய காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. தட்சிணாயனம்னா என்ன, உத்ராயணம்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. அப்படின்னா என்ன, பல சித்தர் பெருமக்களும் ஞான பெருமக்களும் வாழ்வியல் அறிஞர்களும் வாழ்ந்து சென்றவர்களும் சொல்கின்ற விதிகளை தான் நாம் இன்றளவும் பின்பற்றின்னு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனுடைய வடிவமைப்பு தான் வெவ்வேறு விதமாக நம்ம வடிவமைக்கிறமே கண்டி தத்துவங்கள் என்னமோ ஒன்று தான். இது நாள் வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு வருது. நாம் இதை மாற்றிட்டோம், அதை மாற்றிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம்னு தான் சொல்லிட்டு இருக்குமே கண்டி, ஆனால் இங்கே எதையுமே மாற்றலை அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. ஆமாம், இந்த கிரகங்கள், இந்த கிரக பாவங்கள், கிரக காரத்துவங்கள், கிரக தசாபுத்திகள், இதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கும் எப்பயுமே. நாம் தான் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பின்னு கிடப்போம். அதனால் பயணத்தை தான் அயனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரியனை மையமாக வைத்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் உத்ராயணம் தட்சிணாயனம். ஒரு ஜாதக விதியில் விதி மதி கதி அப்படின்னு தான் ஒரு பலன் நாம் எடுப்போம். முதல்ல பிறந்த நேரத்திற்குண்டான லக்ன புள்ளியை மையமாக எடுத்துட்டு சொல்லக்கூடிய விஷயந்தான் விதி. மதி சந்திரனை மையப்புள்ளியாக வைத்து லக்ன பாவகமாக சந்திரனை பாவித்து அந்த பாவகத்திலிருந்து அதற்குண்டான பலன்களை எடுக்கிறது தான் மதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் கதி, இது ரெண்டுத்துலேயுமே ஒரு ஜாதகம் புலப்படலை, நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னா சரி, கதியாவது இருக்கா? அப்போ சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இன்றளவும் மேலை நாடுகளில் சில சாஸ்திரங்கள் கடைபிடிக்கிறா அப்படின்னா சூரியன் தான் மையமாக வைக்கிறா. சூரிய பஞ்சாங்கம் அப்படின்னு தனித்துவமான ஒரு பஞ்சாங்கமே இருக்குது. அவங்க அந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதி கடைபிடிக்கிறான். அதனால் சூரிய சித்தாந்தத்தை வைத்து சொல்லப்படக்கூடிய பலன்கள் தான் இந்த உத்ராயணம் தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு பண்ணுது. இது சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே படித்த படிப்பு தான். ஒரு பூமி உலோக மேப் இருக்கும், இந்தியாவினுடைய மேப் இருக்கும். அந்த மேப்பை சரிபாதியாக பிரிக்கிற மாதிரி பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 0 டிகிரி இருக்கும். அதுக்கு பிறகு 28 டிகிரி கடகரேகையாகவும் 23 டிகிரி சாய்ந்த கோணங்கள் தீர்க்க ரேகையாகவும் இருக்கும். இந்த சயின்டிஃபிக்கை தான் இது வரைக்கும் அந்த பூமத்திய ரேகை எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு மார்க்கிங்லாம் யாரும் பண்ணுறதா கிடையாது, சொல்கிறா அப்படின்னு. ஆனால் இதை சாஸ்திர வடிவில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் உத்ராயண காலமாகும். அப்போ அந்த வடக்கில் முடிந்து மறுபடியும் சூரியன் தென் திசை நோக்கி பயணிக்கும் காலம் இங்கே தட்சிணாயன காலமாக குறிப்பிடப்படுகிறது. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, இதுதான் நம்ம சப்ஜெக்டில் படிக்கிறோம். நம்மளை நிற்க வச்சுட்டு நம்ம கையை 2 மேலே தூக்க சொல்லிவிட்டு, ஆமாம், பார்வை கிழக்கு வடக்கு தெற்கு அப்படின்னு 4 திசைகள்லேயும் நம்மளுக்கு ஸ்கூலில் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வழக்கம். அப்போ இது என்ன, தென் திசை நோக்கி சூரியன் பயணிக்குது, வடக்கு திசை நோக்கி பயணிக்குது அப்படின்னா, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கா, பூமி தான் சுற்றுது. அப்போ நமக்கு பார்வையில் என்ன தெரியுதுன்னா, நாம் இங்கே பூமியில் இருக்கிறதுனால சூரியன் சுழற்சி ஆகிற மாதிரி நமக்கு அது தெரியுது. நாம் அறிவாற்றல் அறிஞர்கள் சித்தர் பெருமக்கள் நமக்கு முன்னாடி சொன்ன ஜோதிட வல்லுநர்கள்
என்ன விதிகளை கடைபிடித்து வச்சுட்டு போயிருக்காளோ அதனுடைய சுவடுகளில் இருந்து தான் நாம் பிரதிபலிப்பு பளிச்சாகணும். ஏன்னா நாம் யாரும் போயிட்டு அதெல்லாம் உள்நோக்கம் ஆராய்ச்சி பண்ணுற அறிவாற்றல் இருக்குதா அப்படின்னா அதுக்கு சில ஞானங்கள் வேணும். அதனுடைய தத்துவங்களே பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் நாம் அவங்க கொடுத்த ஒரு பாராயணத்தை பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக கொண்டு போகிறதுக்கு என்ன சூழலோ அதை தான் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகணும். ஆமாம், இல்லை நீ ஒரு ஆராய்ச்சியாளனாக தனி ஒரு அறிஞராக இருந்தால் அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலேருந்து புதிய கண்டுபிடிப்பு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு உனக்கு உண்டான ஞானங்கள் இருக்குன்னா நம்ம அதை முயற்சி செய்யலாம். சரியா? அப்படி இருந்தாலும் கடைசியில் அதுதான் சரி அப்படின்ற மாதிரி தான் நிற்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உத்தராயண காலத்தான் பகல் மாதம் அப்படின்னு சொல்கிறார். தை மாதத்திலிருந்து மகர காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் ஆக வரக்கூடிய அந்த 6 மாதமே பகல் மாதம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆடி மாதம் முதல்ல இருந்து தை மாதத்தினுடைய பிறக்கக்கூடிய மார்கழி 31 வரைக்குமே தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு விதி சொல்கிறா. தேவர்களுக்கு ஒரு நாள் தான் நம்மளுடைய ஒரு வருடம். அப்போ கலியுகத்தில் இந்த ஒரு வருட காலங்கள் என்பது தேவலோகத்தில் ஒரு பொழுது தான். அப்போ பகல் பொழுது இரவு பொழுது இந்த ஒரு நாள் தான் இந்த உத்தராயண தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு சொல்கிறா. இதில் இந்த மத்திய பொழுது பார்த்தோம் அப்படின்னா உத்தராயணத்தில் சித்திரை மாதத்தையும் இரவில் இந்த தட்சிணாயனத்தில் ஐப்பசி மாதத்துலேயும் அந்த 0 டிகிரி 180 டிகிரி இது தேவர்களுக்கு சாப்பாட்டு நேரம் அப்படின்னு சில சூட்சமங்கள் சொல்லி வச்சுன்னு இருக்கா. ஏன்னா நமக்கு என்ன ஒரு டாபிக் அப்படின்னா எதையுமே மனிதன் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் வடிவில் அவனுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவன் மனதில் பதியும். அதனால் இந்த 0 டிகிரி 180 டிகிரின்றத சாப்பாட்டு வேலைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவனுக்கு நல்ல ஒரு அழுத்தமாக புரிஞ்சிடும். அப்போ இன்றளவுமே நம்ம தமிழர்கள் வளரக்கூடிய பிள்ளைகள் வளரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா கதைகள் மூலமாக தான் சில விஷயங்கள் எல்லாம் விளக்குறான். ஸ்கூலில் வாத்தியார் கூட சில விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னா சில கதைகளை சொல்லி விளக்கம் சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக புரிஞ்சுக்குவா புள்ள. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விதிமுறைகளை ஆசிரியர்கள் குருமார்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த தட்சிணாயன காலங்கள் இரவு காலங்கள் அப்படின்னு பேர். அப்போ உத்தராயண காலத்தில் மனிதர்களிடையே பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்பு சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் உள்ள இந்த உயிரணுக்கள் ஆற்றல்கள் எனர்ஜிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தட்சிணாயன காலத்தில் மனிதர்களுக்கு ஏன்னா இந்த தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலமும் இருக்காது, வெயில் காலமும் இருக்காது, குளிர்காலமும் இருக்காது. அது ஒரு மித தட்ப வெப்பநிலையாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை கால சூழ்நிலை மாறும்போது அந்த உடல் அமைப்புக்கு ஏற்ற காரத்துவம் மாறும்போது நோய் நொடிகள் பிணிகள் எல்லாம் மனிதனை தாக்கும், கிருமிகள் உருவாவதற்கு உண்டான சூழல்கள் ஏற்படும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கா. அதனால் அந்த உடல் எஃபெக்ட்லாம் தாங்கணும், எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வரிசையில் இந்த தட்சிணாயனம் ஆரம்பிக்கும் போதே அதனால தான் ஆடி மாதத்தில் ஆரம்பிக்குது. அந்த எதிர்ப்பு சக்தியெல்லாம் உடல் தாங்கணுன்றதுக்காக தான் இந்த வரகு கம்பு கேவுரு கஞ்சி இந்த கூழ் இதெல்லாம் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அம்மன் மாதமாக ஆரம்பித்து நம்ம எல்லாமே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது கஞ்சி ஊற்றுறது இதெல்லாம் நடக்கும். அந்த உடலுக்கு ஊட்டச்சத்தான உணவு நம்ம சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அப்போவே நம்மளுக்கு வருது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால் இந்த தட்சிணாயன காலங்களில் வரக்கூடிய இந்த விசேஷத்தில் பூராவே நாம் ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல. ஏன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு, காரியம் இல்லாத எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்ற விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இந்த தட்சிணாயன 6 மாத காலங்களும் அதற்கு முன்னாடி ஆதி காலத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இது இறைவனுக்கு செய்யப்படும் தொண்டுகள் அப்படின்ற ஒரு வடிவமைப்பை பிரித்து வச்சிருக்கா. இந்த தட்சிணாயன காலங்கள் முழுவதுமே இறைவனுக்காக நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும். மனிதன் மக்களுக்கு மக்களாகவே நீங்கள் தொண்டு செய்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு தான் இந்த தட்சிணாயனமே உருவாகியிருக்கு. உத்தராயண காலத்தில் இங்கு ஏற்படக்கூடிய இந்த வடிவங்கள், ஆற்றல்கள், சக்திகள், எனர்ஜிகள் இதெல்லாம் பிரதிபலித்து உங்களுக்காக நீங்கள் இந்த உத்தராயணத்தை செயல்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ வீடு கட்டுறதாகட்டும், திருமணமாகட்டும், ஒரு நல்ல ஒரு விசேஷ விஷயங்களாகட்டும், தனக்காக செய்து கொடுக்கக்கூடிய காலம், தங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவிகளுக்காக ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா உத்தராயணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ தட்சிணாயனத்தை எதற்காக பயன்படுத்தணும்? நம்மளுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்வதற்காக. ஆதி காலத்துலாம் யாராவது ஒருத்தர் சொல்லுவாள், நம்ம கதையில் படிச்சிருப்போம், முனிவர்கள் போயிட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள், காட்டில் போயிட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள், ஊசி முனையில் நின்று கொண்டு தவம் புரிந்தார்கள், ஒற்றை காலில் நின்று கொண்டு தவம் புரிந்தார்கள். இதெல்லாம் நம்ம என்னைக்காவது கண்களால் பார்த்துருக்குமானா அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. அந்த நிலை நம்ம உணர்ந்தால் மட்டுமே அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போக முடியும். அதற்காக அதெல்லாம் நடக்கலை அப்படின்றதெல்லாம் நம்ம சாத்தியக்கூறு கிடையாது. அதற்குண்டான வரலாற்று சுவடுகள் என்றாலும் இருக்கிறது, அதற்கான அடையாளங்களும் அங்கங்கே இருக்கப்படுகின்றன என்றுதான் நிசப்தமான ஒரு உண்மை. ஆமாம், அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த தட்சிணாயன காலங்களில் நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய சக்தி, அப்போ ஒருமித்த கருத்து, ஒன்றோடு ஒன்றாக இணைந்து, கூட்டாக இணைந்து, மக்களோடு மக்களாக இணைந்து, அங்கங்கே நிறைய குழுமங்கள், ஒரு கை தட்டினால் ஓசை இல்லை, ஆனால் பல கை தட்டினால் பலமான யோசனை, அப்போ ஓசை வருது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும் தான் இந்த தட்சிணாயன காலங்களே முதல்ல நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல இது, அறிவாற்றலான விஷயம், ஒரு ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதையெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அங்கே ஒரு கேள்விக்குறிதான். அதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்றைக்கி எல்லாமே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கஷ்டப்படக்கூடாது, வியர்வை வரக்கூடாது. ஆமாம், உடல் உழைப்பு தராமல் என்னென்ன வருமானம் வருது எல்லாத்தையும் எடு அப்படின்னு தான் யோசிச்சிருக்கா. ஒரு மனுஷனும் அதை தான் யோசிக்கிறா. ஆமாம், என்னைக்கு விவசாயம் செய்வதற்குண்டான சூழ்நிலை அடுத்து போகிறதோ அன்னைக்கே உடல் உழைப்பு என்பது விட்டு விடுகிறோம் இல்லையா? ஆமாம், விவசாயி என்ன பண்ணுவான்? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பான். முழிக்கப்படும் கண் விழிப்பை பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய வயல்வெளிகளில் கண் முழிப்பான், அந்த பூமியில் உழுவான், அந்த பூமியோடு பூமியாக இருப்பான். அவன்தான் தேவன், அவன்தான் கடவுள். ஆமாம், பிற உயிர்களுக்கெல்லாம் உணவை கொடுப்பவன் தான் கடவுள், அவன்தான் விவசாயி. இன்றைக்கு அந்த விவசாயி என்ன நினைக்கிறாங்க? விவசாயம் பண்ணுறாங்க, தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாது, எல்லாம் நினைக்கிறது தான். தான் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய மகன் படக்கூடாது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? அப்போ படிக்க வைக்கணும். சரி, படித்தா அறிவு வளரும், ரைட்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உழைப்பு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? உழைப்பை கற்றுக் கொடுக்க வேண்டுமா கற்றுக் கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சில இடங்களில் என்ன தான் படித்தாலும், எவ்வளவு பெரிய உயர்வுக்கு போனாலும், உழைப்பதற்கு அங்கே வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அப்படியே சட்டையை கட்டி போட்டுட்டு, என்ன வேஸ்ட் சட்டையை கட்டிட்டு, கண்டிப்பாக மம்முட்டியோ கடப்பாரையோ எடுத்துகிட்டு கொல்லிக்கு போகக்கூடிய, வயல்வெளிக்கு போகக்கூடிய பழக்கம் சில மனிதர்கள்கிட்ட இருக்கத்தான் செய்கிறது, இல்லைன்னா நான் சொல்லலை. பெரிய பெரிய பதவிகளிலும் விட்டு மறுபடியும் விவசாயத்தை கையில் எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ உடல் உழைப்பை கொடுத்தால்தான் நாம் இங்கே உயிர் ஆக இருக்க முடியும். பல உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் உடல் உழைப்பு இங்கே தியாகம் செய்ய வேண்டும், வியர்வை துளிகள் சிந்த வேண்டும். அப்போ இந்த தட்சிணாயன காலம் என்பது உங்களுடைய சக்தியை மேலோக்கி கொள்ள வேண்டும். எப்படி சார் சக்தியை நாம் எப்படி மேலோக்கி கொள்வது? அதற்குண்டான வழிகள் என்ன? அதற்குண்டான முயற்சிகள் என்ன?
அதை எப்படிலாம் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு எனர்ஜி வரும். இப்போ இது ஒன்று நம்ம இன்றைக்கி தான் வந்து புதுசாக சொல்லணுன்றதான் இல்லை. சொல்லப்பட்ட விதிகளை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தத்துவம். ஆமாம், நாம் இன்றைக்கி வந்து புதுசாக இந்த ஏட்டை மாற்றுறதோ செயல்களை மாற்றுறதோ கூடாது. அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை எந்த காரியத்தை நாம் செய்து நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும், எந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு டீஆக்டிவேட்டாக நடக்கும், அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றுறது, அடுத்து வரக்கூடிய இந்த உத்தராயணத்தை நமக்குண்டான ஒரு முத்ராயணமாக மாற்றுவது எப்படி, அப்போ உத்தராயணத்தில் எப்படி இருக்கணும், தட்சிணாயணத்தில் எப்படி இருக்கணும். இப்போ தட்சிணாயன காலம், அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் எந்த மாதிரி நம்மளுடைய கடமைகளை செய்து என்னென்ன பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து நம்மளுடைய மனதையும் உடலையும் ஒருமித்தே எடுத்து போயிட்டு நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு நான் மேஷத்திலிருந்து மீனம் வரை சொல்ல போகிறேன். நிதானமாக கேளுங்க, பொறுமையாக பாருங்கள். இந்த தட்சிணாயன காலத்தில் உங்களுக்கு வெற்றி உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க வாழ்க வாழ்க. அன்பு விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களினுடைய வாழ்க்கையினுடைய வசந்த காலமாக இந்த தட்சிணாயனம் திகழ்கிறது. அது என்ன சார் வசந்த காலம்? இந்த தட்சிணாயனம் என்பது இறைவனுடைய திருவருளை அப்படியே ஒரு 100% நமக்குள்ளதாக்குறது. இதுக்கு தான் இந்த தட்சிணாயன காலம். இந்த தட்சிணாயன காலத்தில் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையெல்லாம் நாம் எப்படி வசப்படுத்தி கொள்வது, நாம் ஏன் இன்னும் உயரவில்லை, எதனால் எங்கே தடைபட்டு நிற்கிறோம், நம்மளுடைய குணநலன்களா அல்லது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களா, நமக்கு வரக்கூடிய எதிரிகளா, அப்போ எதிரி எந்த ரூபத்திலேருந்து வரான், அப்போ யாரெல்லாம் நம்ம முட்டுக்கட்டை அடைகிறோம், எங்கே என்னுடைய முயற்சி தடைபடுகிறது, எங்கே என்னுடைய வளர்ச்சி தாழ்த்தப்படுகிறது, இதெல்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்போ விருச்சிக ராசி அப்படின்னாலே தாய் தந்தையனுடைய அன்பு மிகுதியாக உள்ள ராசி. ஆமாம் ஆமாம், இந்த தாய் தந்தையினுடைய அன்பு அதிகமானாலே எங்கே பிரச்சனை நடக்குது இந்த காலகட்டத்தில்ன்ற விஷயத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு தாய் தந்தையினுடைய சுகமே என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகன், தன்னுடைய மகள், அவள் நமக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறாளோ இல்லையோ, அவள் போடுறா போடல, அது 2வது பட்சம், அவள் தன்னுடைய வாழ்க்கையில் உசத்தி ஆகணும். இதுதான் ஒரு பெற்றவங்களுக்கு பிள்ளை மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தன்னுடைய தாய் தந்தை நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்ல காரியம்தான், நல்ல விஷயம்தான் செய்வான். இந்த மிகுதியான அன்பினால் இங்கே எங்கே பாதிக்கப்படும்னா இந்த கலத்திரத்துக்கிட்ட பாதிக்கப்படும். கண்டிப்பாக இது நடக்கும். ஏன்னா இப்போ ஒரு மனநிலையில் இருக்கிறா, சில பேர் வந்து சில மனநிலையில் இருக்கிறா. ஏதோ 100ல் 10 பேர் வந்து பெரிய பாசிட்டிவ் தன்மையில் வந்துடுறா, மீதி 90% பேர் அது என்னென்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒரு பரந்த மனப்பான்மையை மாற்றணுன்னா பெருமாளே நேராக இறங்கி பூலோகத்துக்கு வந்தால் மட்டும்தான் உண்டு. இதுக்கு தான் சாஸ்திரத்தை கற்றுக் கொடுக்கணும், சாஸ்திர அறிவுகள் வேணும், சில விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு மன்றாடுறதே இதுக்கு தான். நாம் விதிமுறையை சொன்ன உடனே இவ என்ன பண்ணுறா அப்படின்னா, இவ வந்து சமூகத்தை கெடுக்க பார்க்குறா. நாங்கள்லாம் யூகே ஸ்டேட் லெவலில் வளர்ந்துக்கின்னு வரோம், இவ என்ன வந்து பழைய பஞ்சாங்கமாகவே இருக்க சொல்கிறா, இதுக்கு ஒரு கோஷ்டி உடனே வந்துடும். ஆமாம், கண்டிப்பாக வந்துடும். அதனால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. ஆமாம், உங்களுடைய தாய்மேல் இருக்கக்கூடிய பற்று மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான பற்று. அது உங்கள் குடும்பத்தில்
பிரச்சனை வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய காரியம் தானே. அப்போ அதனால் சங்கடப்படுறது யாருங்க? நீங்கள் தானே. அப்போ அங்கே எங்கே தடை வருது, இந்த காலகட்டம் எதை நோக்கி செயல்படுதுன்னு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க சார். சரிங்களா? அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மைனஸ் ஆகும். இந்த விருச்சிக ராசி ராசி பார்த்தோம் அப்படின்னா ஜீவகாருண்ய ராசி அப்படின்னு பேர். அந்த ராசிக்கே இந்த ஜீவகாருண்ய ராசி. இந்த உலகில் உயிர் விட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், அது புல்லாக இருந்தாலும் சரி, ஒரு விலங்கினமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்கிட்டையும் அன்பு செலுத்தக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு ஜாலம் இருக்கும், ஒரு மாயா ஜாலம் இருக்கும் இவங்ககிட்ட, ஒரு தந்திர குணம் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி 8வது ராசி, ஒரு தாந்திரீகமான ஒரு பேச்சு இருக்கும். ஆமாம், அந்த பேச்சிலே பார்த்தோம் அப்படின்னா எல்லா வித அர்த்தங்களும் கலந்த பேசி பிறருடைய மனதை லகுவாக ஈர்க்கக்கூடிய பேச்சு. அப்படியே ரிசீவிங் பர்சன். ஆமாம், இவர் இந்த விருச்சிக ராசிக்கார் ஒரு இடத்த பேசினார்னா ஜாலியாக போம்பா, பொழுது போனதே எனக்கு தெரியலப்பா, அப்படி கலக்கலப்பாக இருக்குப்பா, அந்த மாதிரி ஒரு பேச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியத்தை பின்வாங்காமல் செய்யக்கூடிய ராசி, தாராள குணம் உள்ளவர் ராசி அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ஒரு காரியத்தை எடுக்கிற வரைக்கும் நிதானம், அவ்வளோ நிதானம், அவ்வளோ சட்டுன்னு ஒரு காரியத்துக்குள்ளே வரமாட்டார். அந்த வர்றதுக்கு முன்னாடி 1008 யோசனைகள் இருக்கும். அதெல்லாம் யோசனைலாம் முடிச்சுட்டு அந்த காரியத்தை எடுத்த மாத்திரத்திலிருந்து பின்வாங்காமல் அந்த காரிய ஜெயமாகிற வரைக்கும் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊரில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய கோயிலுக்கு தலைமையாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசியில் இருப்பாங்க. அந்த விருச்சிக ராசியில் யார் ஒருத்தவங்க கோயிலில் தலைமையாக இருக்கிறாங்களோ அவன் ஊரில் இருக்கிறவங்க பூரா பேசுவான். அவன் என்ன வேணாலும் இது வேணாலும் பேசிட்டு போகட்டும், நம்ம எடுத்த காரியம் கோயிலில் கட்டுமானம் பண்ணி இதை முடித்து கும்பாபிஷேகம் முடிக்கணுன்றதில் ஒரு தீர்க்கமாக இருப்பார். அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணின்னு லாஸ்ட்டாக நம்ம யாருன்னு சொல்லிட்டு அந்த செயலினுடைய வெளிப்பாடில் தான் யாருன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தக்கூடிய ராசி பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசி. அப்படி ஒரு டெடிடேஷன் மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய ஆட்டம் பாட்டமும் இருக்கும் சார், நிறைய சுற்றுலாவும் போகும், கேளிக்கை விடுதியாகவும் செய்யும், எல்லா விஷயமும் இருக்குந்தான். வாழ்க்கைன்னா சந்தோஷமும் தேவைதானே. அந்த சந்தோஷம் அதிகமாகாமல் பார்த்துக்கணும் சார். ஒரு சந்தோஷம் அதிகமான வாழ்க்கை நல்லது தானே சார். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சி அப்படின்னு பேசப்படுது. நிறைய ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க சார். இந்த விருச்சிக ராசியில் தான் எழுத்துத்துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்க, நிறைய சாஸ்திர அறிவுகளை கொடுக்குறவங்க, கதாசிரியர்கள், கட்டுரையாளர்கள், ஒரு பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சாதனை செய்யக்கூடியவர்களெல்லாம் இந்த விருச்சிக ராசியில் தான். கோபம்னா என்ன அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு கோபம், எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு கோபம் வரும். கோபத்தினுடைய உச்சநிலை விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லும்போது உங்களுக்கு எது பாசிட்டிவ் எது மைனஸ் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கேதர் பண்ணிக்கணும். அப்போ கோபத்தை ஒரு மனிதன் அதிகமாக வந்தால் என்ன நடக்கும்? விரயங்கள் தான் நடக்கும். அப்போ கோபத்தை கட்டுப்படுவதற்கு உண்டான விஷயம் என்னவோ அதை சாத்தியக்கூறு பண்ணணும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு அதிகம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். முரட்டு சுபாவம், எடுத்த எடுப்பில் ஃபயர். ஆமாம், ஏன்னா அதனுடைய காரகத்துவமே அதானே. எடுத்த எடுப்பிலே தன்னுடைய பேச்சு அங்கே கேட்கணும், இல்லைன்னா அங்கே ஒரு டாமினேட் பண்ணும். முரட்டு சுபாவம் அப்படின்னு பேர் அதுக்கு. தன்னுடைய காரியம் சாதிச்சிடணும், பேசிய காரியத்தை சாதிச்சிடணும். அதெல்லாம் ஒன்றும் முடியாது. நான் பிடிச்ச வயலுக்கு 3 கால், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ விருச்சிக ராசி நேயர்கள் என்ன பண்ணணும்? இந்த தட்சிணாயன காலத்தில் கோபத்தை குறைத்து கொள்றதுக்கு பார்க்கணும். அப்போ ஒரு அடாப்டிவ் மைண்ட் நிலையை கொஞ்சம் சேஞ்சப் பண்ணணும், விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் மனதை கொஞ்சம் இறங்கி வாங்க.
இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல வீடு, மனை, வண்டி, வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே ஒரு ரொட்டீனாக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது எல்லாமே அமைஞ்சிரும். வீடு அமைஞ்சிருக்கும், எல்லாம் அமைஞ்சிருக்கும். ஆனால் அந்த அமைஞ்ச வீட்டில் இவங்க இருப்பாங்களான்னு பார்த்தோன்னா அங்கே தான் ஒரு கேள்விக்குறி வந்துடும். அந்த வீடெல்லாம் கொடுத்துட்டு இவங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பணிக்காகவோ வேறு ஏதோ ஒரு பயணத்திற்காகவோ அங்கே போயிட்டு இருப்பாங்க. பாதி வாழ்க்கை தன்னுடைய சொத்து, சுகம், வீடு, மனை, பிள்ளை இதுவே போயிடும். அதெல்லாம் செட்டில் ஆகக்கூடிய காலத்தில் இவங்க வேறு இடத்துல இருப்பாங்க. இதெல்லாம் நடந்து தான் இருக்கும். இப்படிலாம் நடக்கும். பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். உடனே மாற்றிடுவான். ஆமாம், ஒரு களத்தை, ஒரு பெரிய கலவரத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ராசிலாம் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசி தான். இவங்களுடைய மைண்ட் செட் எப்பயுமே புதுசாக வாங்கணும் அப்படின்றது மேக்சிமம் போகாது. நம்ம கலாச்சாரத்தை விரும்பக்கூடியவர்கள், பழைய கலாச்சாரத்தை விரும்பக்கூடியவங்க. அப்படியே 1000 ஆண்டு மன்னர்களுடைய வரலாறை படித்து எழுதுறது. இப்போ எல்லாருடைய பழமையான பேர்கள் எல்லாம் இவங்களுடைய மூளையில் அப்படியே பதிஞ்சிரும். எடுப்பில் பார்த்தோம்னா சேரன், செங்குட்டுவன், அப்போ ராஜராஜ சோழன், இவங்களுடைய வரலாறே பேசுறதுக்கு உண்டான ஒரு தனித்தத்துவம் வேணும் இல்லையா? இவங்களுடைய பாரம்சத்தை பேசுறதுக்கு தன்னுடைய சமுதாயம், இவங்களாம் என்னுடைய தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடியதெல்லாம் இந்த விருச்சிக ராசியில் இருப்பாங்க. ஆமாம், அந்த பண்பாடை இன்றளவும் நிலைநிறுத்தி கொள்வார்கள் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இந்த விருச்சிக ராசியினுடைய கலத்திரம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸம் சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மனம் அழகாக உள்ள கலத்திரம் அப்படின்னு சொல்லலாம். உடல் அழகு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம உடல் காலத்திற்கேற்ப, வயதுக்கேற்ப மாறி தான் போகும். ஆனால் மனம் அழகாக இருந்தால் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை கடைசி வரை ஒழுங்காக போகும். அதுதான். அதை கொஞ்சம் இந்த விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆமாம், உடல் அழகையும் மேலழகையும் பார்க்கக்கூடாது. இது இங்கே ஒரு கான்செப்ட் வைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல சின்ன தடுமாற்றம் வருகிறது. ஆமாம், அதனால் உள்ள அழகை பார்த்து நீங்கள் கலத்திரத்தை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா இந்த விருச்சிக ராசினியர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருக்கிறதுலே பேரழகி மாதிரி வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பா. அதெல்லாம் நிலையானது அல்ல அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கே சில காலங்கள் எடுத்துக்கும். அந்த இடத்துல சில தடுமாற்றங்கள் வரும். இந்த இடம் தான் பிளிங்க் ஆகும். அப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு சில மன மாற்றங்கள் உங்களுக்கு வரணும். இந்த இடத்த மாறி போச்சுன்னா உங்கள் லைஃப் செட்டில் ஆகிடும். இந்த விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தோம் அப்படின்னா எதிரியோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வாழ்க்கையில் கிரியேட் ஆகும் சார். எதிரி யாரு, நண்பன் யாருன்னே சில நேரத்தில் தெரியாது. எதிரிகளோடு சேர்ந்தே இவன் வாழ்ந்துருப்பா. எதிரிகளுக்கு செலவே செஞ்சுன்னு இருப்பா. ஆமாம், அவனுடைய சாப்பாடு செலவு, அவனுடைய பயண செலவு எல்லாம் பண்ணியிருப்பான். அவன் தான் கடைசியில் எதிரியாக இருப்பான். கூட்டத்தோடு கூட்டமாக தன்னுடைய கூட்டாளிகளோடு கூட்டாளியாக இருக்கக்கூடியவன் தான் விருச்சிக ராசிக்கே எதிரியாக வருவான். ஆமாம், இந்த இடத்துல தான் நீங்கள் அவன் யார் என்று களம் காண வேண்டும். அவன் யாருன்னு அந்த இடத்த தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இங்கே தான் உங்கள் உள்ளுணர்வு வேலை செய்யணும். இதுதான் ரொம்ப பாயிண்ட் ஆஃப் வியூ. 2 இடத்துல தடுமாறும். அதீத அழகை தேடி அந்த இடத்துல ஒரு பிளிங்க் ஆகும். எதிரிகை செலவு செய்யக்கூடிய சூழல் இருந்திருக்கும், நடந்திருக்கும். அதை தான் நீங்கள் பின்னாடி வருங்காலத்தில் இதெல்லாம் ஒரு பாதிப்பு உருவாவதுக்குண்டான சூழல் இந்த விருச்சிக ராசிக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுத்தும். பெரிய பெரிய ஒரு அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த விருச்சிக ராசினியர்கள். எப்படியாவது இந்த பகவான் ஏதாவது யூனிஃபார்ம் கொடுத்தணும். மேக்சிமம் ஒரு 60% அந்த யூனிஃபார்ம் சீருடை சார்ந்த பணிகளுக்கு உள்ள வந்துடணும்.
அதுதான் அவங்களுக்கு ஒரு பலமே அப்படின்னு சொல்லப்படுது. என்ன ஒன்று, இவங்க பொருளாதாரத்தை கையில் எடுக்கும்போது தான் சில பிரச்சனைகள் வரும். ஆமாம், இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் பொதுநலம் வந்துடும் சார். இவங்க விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் பொதுநலம் வந்துடும். 10 ரூபா சம்பாரிச்சா 3 ரூபா தர்மம் பண்ணணுன்றது நியாயம் தானே, ஃபேக்ட் தானே அப்படின்ற மாதிரி ரூல்ஸ்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க. இதனால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் வந்துடும். ஆமாம், இவர் தனக்குன்னு எதுவும் செய்ய மாட்டார், பொண்டாட்டிக்கு எதுவும் செய்ய மாட்டார், பிள்ளைக்கு எதுவும் செய்ய மாட்டார், ஊருக்குன்னா உடனே போயிடுவார். ஆமாம், எஸ்வி சேகர் ஒரு படம் எடுத்துற, வீட்டில் எலி வெளியில் புலி அப்படின்னு. அந்த ஒரு தலைப்பு யாருக்கு சரியாக வரும்னா இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு தலைவர். ஆனால் அவர் நல்ல ஒரு திறன் வாய்ந்தவர் தான். இருந்தாலும் இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் இவருடைய வேலைகள் எடுபடாது. அப்போ இதெல்லாம் தான் நமக்கு மைனஸ். அப்போ இந்த மைனஸ் எல்லாம் நமக்கு வரக்கூடாது. இந்த மைனஸ் வராத அளவுக்கு தன்னுடைய சூழல் இருக்க வேண்டும். தன்னுடைய சூழ்நிலை இந்த மாதிரி சாதகமாக அமைய வேண்டும். பிள்ளைகள் மதிக்கணும், மனைவியால் மதிக்கணும், உடன் இருக்கிறவர்கள் நமக்கு எதிரியாகக்கூடாது. அப்போ யாருன்னே எதிரின்னு தெரியல, திடீர்னு ஏதோ ஒரு செஞ்சிட்டான், இது வரைக்கும் நம்மளுடைய ருணத்தில் தான் வாழ்ந்ததுன்னா இப்போ திடீர்னு நமக்கு எதிராக மாறிட்டான், இப்படிலாம் நடக்கக்கூடாது. இதெல்லாம் உங்கள் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு மைனஸ். இதற்கு தான் இந்த உத்தராயண காலம், தட்சிணாயன காலம், இந்த 2 அயன காலங்கள். அப்போ நமக்கு எதெல்லாம் அந்த உத்தராயணத்தில் நடக்கப்பட்ட நிகழ்வுகள், நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு என்ன, நாம் யார், என்ன, எப்படி, நமக்கு எதெல்லாம் சாதகம், எதெல்லாம் பாதகம், எதெல்லாம் உயர்வுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வரக்கூடிய விஷயம்தான் இந்த உத்தராயண காலங்கள். அப்போ அதெல்லாம் அறிஞ்சு புரிஞ்சு இப்போ இனி இந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது. நாம் வாழ்க்கையில் எதெல்லாம் மாற்றிக்கணும், எதெல்லாம் மாறணும் அப்படின்னு தெரிஞ்சு இறைவனுடைய பாதங்களை சரணாகதி அடைஞ்சி நடக்கக்கூடிய அத்தனை விசேஷங்களும், அத்தனை மாதத்திலும் வரக்கூடிய நிகழ்வுகள், நோன்புகள், விரதங்கள், அப்போ பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் சரிவிகிதமாக தாத்ரூபம் அறிஞ்சு அதனுடைய வரலாறு தெரிஞ்சு, அப்போ ஒரு பண்டிகை நடக்குது, ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது, அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஏன் நாம் போயிட்டு அந்த ஆராய்ச்சி பண்ணணும், ஏன் அந்த கோயிலில் கொடிமரத்துக்கு 27 சுற்று சுற்றணும், 27 வண்ண மலர்களால் ஏன் கொடிமரத்தை அலங்கரிக்கணும், அப்போ அந்த கால நேரம் ஏன் பெருமாளை போய் பார்க்கணும், இதெல்லாம் அதனுடைய வரலாறு தாத்ரூபம் தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு செய்யும் பொழுது தான் அதனுடைய லயம், நம்முடைய மனம் லயமாகும். முதல்ல மனம் லயமாகணும். அப்பா கூப்பிட்றான், அம்மா கூப்பிட்றான், அண்ணன் கூப்பிட்றான், ஃப்ரெண்டு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போயிட்டு கோயிலில் போயிட்டு அதை அவன் கும்பிட்றான், அவன் வந்தால் அவன் கும்பிட்றான், நானும் போனேன், கும்பிட்டு வந்தேன், எங்கே போனேன், கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போது ஒரு ஆலயத்தில் நாம் போகும் பொழுது A to Z போகும்போது முதல்ல நம்ம அந்த ஆலயத்தில் என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் அந்த ஆலயத்தை பரிவாரம் பண்ணணும், வணங்கணும், எந்த தேவாதேவதையை முதல்ல தரிசனம் பண்ணணும், கடைசியாக யாரை சேவார்த்தி பண்ணிவிட்டு அனுக்கிரகத்தை எடுத்துகிட்டு வரணும், இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான காலம்தான் இந்த விஷ்ணு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான காலம்தான் இந்த தட்சிணாயனம். ஆமாம், தட்சிணாயனம்னா ஏதோ பகல் மாதம் இரவு மாதம் முடிச்சிட்டா ஏதோ காலம் போகுது நானும் போகிறேன் அப்படின்லாம் இருக்கவே கூடாது. அப்போ வரக்கூடிய விசேஷங்கள் ஒன்றொன்றுக்கும் வரலாறு இருக்குது, சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குது. அதெல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் நடவடிக்கை நடக்கிறீர்களானால் உங்களுடைய குணாதிசயங்கள் மாறுபட்டு வாழ்க்கையினுடைய நன்னெறியோடு நற்சுகத்தினோடும் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு பெற்று மேன்மேலும் பெருக. வாழ்க 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 வாழ்க.